ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த குட் ஃப்ரைடே நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் அல்லவா. அதே பிள்ளையில் அன்றைக்கு இயேசு சுவாமி நமக்காக மரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நான் இன்னைக்கு இப்படி நின்று பிரசங்கிச்சுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு ஒரு விடுதலையாக இருந்திருக்க முடியாது. நம்மை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அழகாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்றார் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம எப்படி இருந்தோமா? பாவிகளாக இருந்தோம். பாவத்தில், அக்கிரமத்தில், சாபத்தில் நிறைந்து காணப்பட்டோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஆமென், கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏன் அவர் மரிக்கணும்? தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு. ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம மேல வைத்த அன்பு. ஏன்னா ஆதியில் ஆண்டவர் ஆதி மனுஷனை உருவாக்கின போது தமது சாயலாக தமது ரூபமாக மனுஷனை உருவாக்கினார். நல்லா ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு இருந்தது. ஆனால் எப்போ மனுஷனுக்குள்ள பாவம் வந்ததோ அந்த தேவனுக்கு அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், நியாயாதிபதிகள் வருகிறார்கள், பலர் வந்து அவன் எப்படியாவது மறுபடியும் மனுஷனை தேவனத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் முடியல. தேவ பிள்ளையில அப்போதான் தன் செல்ல குமாரன், செல்ல பிள்ளைய, பிதாவின் மடிவிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பிதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவும் தேவ பிள்ளையில இந்த உலகத்துக்கு வந்து, ஆமென், 30 ஆண்டுகள் வரையிலும் பெற்றோரோட வாழ்ந்து அந்த 3 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஊழியத்தை செய்து, ஆமென், அந்த ஊழியத்தின் மனுமகமாய் பிரதான ஊழியமாய் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை என்றால் இன்னைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்காது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்காது அல்லவா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. நீங்கள் 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்களேன், அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு தான் யாரு? ஆண்டவர் தான் அன்பு இல்லை. தேவ பிள்ளைகளே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நமக்காக வெளிப்படுத்தி தமது ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா. இன்னைக்கு அந்த குட் ஃப்ரைடே நாளில் அவர் வெளியேறப்பட்ட, ஆமென், அந்த மரணத்தினால நம்ம கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அநேக சத்தியங்களை சொல்லலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லுவார், இந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம என்ன பண்ண அறிந்து கொள்ள வேண்டுமா. ஹல்லேலூயா. அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள், அந்த அன்பை தியானிங்க. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் சாதாரணமாக மரிக்கலைங்க. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துன்பங்கள் ஏற்றுக்கொண்டார் அல்லவா. ஹல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அந்த அன்பை விட்டு போயிடாதீங்க. உங்களுக்காக நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஒன்னே ஒன்று கேட்குறாரு, உன் அன்பு. ஆமென். தேவனத்தில் நம்ம அன்பாக இருப்போம். அவரிடத்தில் நம்ம அன்பாக இருப்போம்னா அவர் கற்பனைகளை கை கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு உண்மையாக இருப்போம். அந்த நித்திய ஜீவனை, அழியாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறதா இருப்போம்.
இன்றைக்கி அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாம் பாவிகளாயிருக்கில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஆண்டவரே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எங்கள் மேலே எவ்வளோ பெரிய அன்பை வைத்த ஆண்டவரே, உங்கள் குமாரனை அனுப்பி உங்கள் குமாரனும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அன்பை காத்துக்கொள்ள, அந்த அன்பு ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. ஒருவேளை இதுவரை யாராலும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக இராதிருப்பார், நான் உங்கள் ரத்தத்தினால் கழுவப்படாதிருப்பார். நீ கழுவி சுத்திகரியும், ஆசீர்வதி கனப்படுத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் நமக்காக மரித்தார். அவருக்கு உண்மையாக இருப்போம். God bless you.